ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா பிஸ்னஸோட ஃப்யூச்சர் பிளான்ஸையும் ஃப்யூச்சர் பாலிசிஸையும் நம்ம மானிட்டரி அண்ட் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா பட்ஜெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட்டிங்கில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ், அவைலபிள் ரிசோர்ஸஸ், பிஸ்னஸோட கெப்பாசிட்டி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி பட்ஜெட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போது பட்ஜெட்னா என்னென்னு பார்த்தோம், பட்ஜெட்டிங்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன, கம்பேரிங் தி ரிசல்ட்ஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம், தென் ஆக்சுவலாக இப்போ ஒரு ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏதாவது டீவியேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். பிஸ்னஸில் இருக்கிற வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் பட்ஜெட்டு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் பட்ஜெட்டு, தென் இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா பட்ஜெட்டோட ஃபிகர்ஸை, பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட்டோட. சப்போஸ் ஏதாவது டீவியேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஃப்யூச்சரில் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னால் நம்ம ஃபர்ம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அவங்களுக்கான டார்கெட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அதர் பர்சனல்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிஸ்னஸில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுனால ப்ரீ டிட்டர்மைண்டட் டார்கெட்டை அச்சீவ் பண்ண இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். எதனால அந்த வேரியேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அந்த வேரியேஷன்ஸ்க்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை வந்து நம்ம எடுக்க முடியாத நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோலை பேஸ் பண்ணி கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாலிசிஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பிஸ்னஸில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாங் பீரியடுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு அக்யூரேட்டாக பண்ண முடியும். இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி அந்த லாங் பீரியடுக்கான பிளான் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸில் இருக்கிற ரிசோர்ஸஸை மேக்ஸிமமாக யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பிஸ்னஸை சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே பட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அப்போ அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். டீசென்ட்ரலைஸ்டானா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிள். என்டையர் ஆர்கனைசேஷனுக்கும் மேனேஜர் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து எந்த இடத்துல கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு கைடாக இருக்குது. எந்த அன்ஃபோர்சிங் கண்டிஷன் வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பிஸ்னஸில் அவங்க எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும், எதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான பிளான் பண்ணி அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பிளான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை, அதுக்கு அவங்கக்கிட்ட எவ்வளோ லிக்விட் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க பிளான் பண்ணவும் முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான பிளான் அண்ட் கண்ட்ரோலிங் வந்து பண்ண முடியும் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னால். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆல் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஃபர்முக்கான பிளான் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க ஐடியாஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் கண்ட்ரோலர். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் பட்ஜெட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா இவர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். இவர் தான் வந்து என்டையர் பட்ஜெட்டுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இவரை வந்து நம்ம பட்ஜெட் கண்ட்ரோலர் ஆர் பட்ஜெட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் தெரியும். இதை பேஸ்
பண்ணி தான் வந்து பட்ஜெட் அப்படிங்கிறதே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப் ஃபார்முலேஷன் ஆஃப் பட்ஜெட் கமிட்டி. ஸோ பட்ஜெட் கண்ட்ரோலருக்கு வந்து அசஸ் பண்ணுறது யாருன்னா இந்த பட்ஜெட் கமிட்டி தான். இந்த பட்ஜெட் கமிட்டியில் எல்லா ஹெட்ஸோட எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்ஸும் வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன், சேல்ஸு, பர்சனல், பர்ச்சேஸ் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஹெட்ஸும் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபிக்ஸேஷன் ஆஃப் பட்ஜெட் பீரியடு. ஸோ பட்ஜெட் பீரியட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். பட்ஜெட் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு போட போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயரா 2 இயரா அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜெட் ஃபேக்டர். ஸோ பட்ஜெட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிஸ்னஸோட டோட்டல் ஆக்டிவிட்டியை எந்த ஃபேக்டர் வந்து லிமிட் பண்ணுதோ அதை தான் நம்ம பட்ஜெட் ஃபேக்டர் ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஹெவி டிமாண்ட் இருக்குது. பட் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ரா மெட்டீரியல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக அவைலபிளாக இல்லை. அதனால் நம்மளால் அந்த டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் ஆர் பட்ஜெட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அந்த பட்ஜெட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லா பிஸ்னஸ்க்கும் ரா மெட்டீரியல் தான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதுக்கு லேபர் இருக்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கலாம், ஃபினான்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜெட் சென்டர்ஸு. ஸோ பட்ஜெட் சென்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நம்ம எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவோன்னா எதர் சூப்பர்வைசர் ஆர் ஆப்ரேட்டர் லெவலில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம ஒரு காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த தான் நம்ம பட்ஜெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவை தான் நம்ம பட்ஜெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட் சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் காஸ்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இன்கர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட் மேனுவல். ஸோ பட்ஜெட் மேனுவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷெட்யூல் டாக்குமெண்ட்டு இல்லை நம்ம ஒரு புக்லெட்னே சொல்லலாம். நமக்கு ஆர்கனைசேஷனோட பட்ஜெட்டிங் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் டாக்குமெண்ட் அண்ட் புக்லெட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக வெல் ரிட்டன்டாக இருக்கும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் மேனுவல் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் வேரியஸ் பட்ஜெட்ஸு. ஸோ இதெல்லாம் பட்ஜெட் கண்ட்ரோலர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது அவங்களுக்கு கீழே கமிட்டிஸ் இருக்காங்க. பட்ஜெட் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட்ஜெட் ஃபேக்டர் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பட்ஜெட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோலிங் ஏரியாவை தான் நம்ம பட்ஜெட் சென்டர்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோலிங் ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் மேனுவலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை எஃபிஷியன்ட் மேனராக நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டீவியேஷன் எங்கே நடக்குது, சேஞ்ச் எங்கே நடக்குது அப்படிங்கிறது பார்த்ததை நம்ம ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் கம்பேர் பண்ணுறப்போ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான்ஸை வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட்டு கான்சியஸான ஒரு ஃபீலிங், அதாவது எம்ப்ளாயீஸ் கடையில் வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காஸ்ட் ரிலவெண்ட்டான கான்சியஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் வந்து எஸ்டிமேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்ம அக்யூரேட் டேட்டா வச்சு பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டுக்கு வந்து ரிஜிட்டான டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கான அந்த டீம் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸ்டாஃப் கோஆப்ரேஷன் இருந்தால் தான் பட்ஜெட்டிங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ப்ரிப்பேர் பண்ணுறதும். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம எப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். யாருக்கு கீழே யார் வருவாங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கணும். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருந்தால் தான் அது மூலிமா டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல டீவியேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன், எம்ப்ளாயீஸை வந்து அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டிங் அண்ட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணால் தான் அவங்க ஃபர்தராக பட்ஜெட்ரி கண்ட்ரோலில் இன்வால்வ் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனால் அச்சீவ் பண்ணுற ரியாலிஸ்டிக் டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து இந்த பட்ஜெட்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும். பட்ஜெட்டிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பட்ஜெட்ரி கண்ட்ரோலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் வந்து மெயினாக 4 டைப்ஸாக ப்ராடராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி பட்ஜெட்டை அகெயின் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபிக்ஸ்டு பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு கவரேஜை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் பட்ஜெட், மாஸ்டர் பட்ஜெட்டு. தேர்ட் வந்து பீரியடை பேஸ் பண்ணி லாங் டேர்ம் பட்ஜெட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட்டு. கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி பேசிக் பட்ஜெட், கரண்ட் பட்ஜெட்டு. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவல் வந்து சேமாக தான் இருக்கும், அதை நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைசேஷனில் 9000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 9000 யூனிட்ஸுங்கிறது அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்லி ஃபிக்ஸ்டு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் வந்து லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்பென்சஸை நம்ம ஃபிக்ஸ்டு வேரியபிள், செமி வேரியபிள் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். அடுத்தது ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பட்ஜெட்க்கு ஆப்போசிட்டு. ஸோ லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சரை ஃபிக்ஸ்டு வேரியபிள், செமி வேரியபிள் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸ்பென்சஸை ஃபிக்ஸ்டு வேரியபிள் அண்ட் செமி வேரியபிள் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அடுத்தது ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம ஃபங்க்ஷனல் பட்ஜெட்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், மெட்டீரியல் பட்ஜெட், இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்ஸ் இருக்குது. அடுத்தது மாஸ்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸோட சம்மரியை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட்டு. அதாவது இந்த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட் பேர் தான் மாஸ்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஒரு ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட் தான் மாஸ்டர் பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் பட்ஜெட் அப்படிங்கிறது பிஸ்னஸோட ஒரு லாங் டேர்ம் பிளானிங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். மெயினாக 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெயினாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, லாங் டேர்ம் ஃபினான்சிங், இதுக்காகலாம் லாங் டேர்ம் பட்ஜெட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஒன் இயர் டியூரேஷனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட்டை ஷார்ட் டேர்ம் பட்ஜெட்னு சொல்லுவோம். அடுத்தது பேசிக் பட்ஜெட் அப்படிங்கிறது அன்ஆல்டர்ட் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இந்த பேசிக் பட்ஜெட் வந்து நம்ம ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. பிஸ்னஸோட ஒரு பேசிக் ஆக்டிவிட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கரண்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு கரண்ட் கண்டிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட்டை கரண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் சம் அதர் இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா சேல்ஸ் பட்ஜெட்டு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, மெட்டீரியல் பட்ஜெட்டு, லேபர் பட்ஜெட், ஓவர் ஹெட் பட்ஜெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பட்ஜெட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், மாஸ்டர் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்தது இல்லாமல் சம் அதர் டைப்பு. இப்போ சேல்ஸ் பட்ஜெட்னா இட்ஸ் ரிலேட்டட் டு சேல்ஸு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் பட்ஜெட் இட் ரிலேட்ஸ் டு ரா மெட்டீரியல். இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட்ஸு. ஸோ இது வந்து சம் அதர் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பட்ஜெட்டிங் பற்றின தியரி வீடியோ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பட்ஜெட்டிங்கில் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களோட காலேஜில் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு என்ன புக் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த புக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதில் இருக்கிற சம்ஸை உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.